என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பெயர்ச்சியின் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் 20/12/2023 அன்று புதன்கிழமை மாலை மணி 5:23க்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகி உள்ளார். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பஞ்சம சனியாக இருந்த சனி பகவான் தற்சமயம் 6வது வீட்டில் பெயர்ச்சியாக உள்ளார். 6வது வீடு சனி பகவானின் சொந்த வீடு. காற்று ராசியில் பெயர்ச்சியாகி உள்ளார். 5வது வீட்டில் சனி பகவான் இருந்த பொழுது நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். உங்களுடைய குழந்தைகளின் கடன்களை நீங்கள் அடைத்திருப்பீர்கள். கொஞ்சம் காசு இல்லைங்க, நிறையா கடன்கள் அவங்க கண்டிப்பாக ஏற்படுத்தி இருப்பார்கள். அந்த கடன்கள் பூராத்தையும் நீங்கள் தான் அடைத்திருப்பீர்கள். உங்கள் தாய் தந்தையர்களுக்கு மெடிக்கல் செலவு செய்திருப்பீர்கள். வாகனங்கள் மூலியமாக விரைய செலவு செய்திருப்பீர்கள். லாட்ரி, ரேஸ் போன்றவற்றில் உங்களுடைய பணத்தை விரயம் பண்ணி இருப்பீர்கள். இதெல்லாம் சனி 5ல் இருக்கும் பொழுது தந்திருப்பார். இனி ஒன்றும் கவலை இல்லை, நல்லது உங்களுக்கு நடக்க போகுதுங்க. கன்னி ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலத்தில் உட்காரப் போகிறார். இந்த ஆட்சி பலம் உங்களுக்கு மிக சிறப்பான பலனை வாரி வழங்கப் போகிறது. சனி பகவான் காற்று ராசியில் அமரப் போகிறார். இந்த காற்று ராசி கும்ப ராசி. கும்ப ராசியில் சனி அமர்ந்திருக்கும் பொழுது ஹைட்ராலிக் தொழில்லாம் விருத்தி ஆகும். தொழிலுக்காக அதிக எந்திரங்களும் அதிகமான வாகனங்களும் உண்டாகும். இந்த ஜேசிபி, டிப்பரு, கனரக வாகனங்கள் இதெல்லாம் அதிகமாக இனிமேல் உருவாகும். மனிதர்கள் யாரும் வேலையை செய்ய மாட்டார்கள், எந்திரங்கள் தான் இனிமேல் வேலையை செய்யும். ஹைட்ராலிக் எந்திரங்கள் இனிமேல் நிறையா வரப்போகுதுங்க. ஏன்னா காற்று ராசியில் சனி பகவான் அமரப்போகிறார். அதனால் எந்திரங்கள் மூலியமாக தான் நம்ம எல்லா பேருமே வேலையை செய்ய போகிறோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இனிமேல் வரப்போகுது. அதே மாதிரி பெட்ரோல் தொழில், எண்ணெய் தொழில், இரும்பு சம்பந்தமான தொழில் இதெல்லாம் இன்னும் சனி பகவான் நல்ல வளர்ச்சியான இடத்தை நோக்கி அழைத்து செல்வார். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். உங்கள் தொழிலில் இருந்து வந்த தடைகள் முதல்ல நிவர்த்தி ஆகும். தொழிலுக்காக புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. வாகனங்கள் மூலியமாக உங்களுக்கு அதிகமான அளவு லாபங்கள் ஏற்பட போகுது. அதே மாதிரி தொழிலில் இருந்த போட்டி, பொறாமை எல்லாமே ஓடி ஒளிய போகுது, மறைய போகுது. உங்களுடைய தொழில் இனிமேல் சக்கப்போடு போட போகிறது. புதிய தொழில் முயற்சிகள் இந்த நேரம் செய்து வெற்றி அடைவீர்கள் நீங்க. அதே மாதிரி லாட்ரி, ரேஸ் போன்றவற்றில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்க போகுது. பழைய பாக்கிகள் வசூலாக போகுது. தொழிலில் இருந்த போட்டிகள் நீங்கும்.
அரசு வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு பிரியப்படக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சென்று வருவீர்கள். வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இனி வேலைகள் கண்டிப்பாக அமையும். நிலுவையில் இருந்த காசெல்லாம் வசூலாகும். வீடு மனை புதிய ஆபரண செயற்கை உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணம் அமையும். ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லை என்ற ஏக்கம் உடையவர்களுக்கு இனி புத்திர தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். குழந்தைகள் பிறக்கும். குடும்பத்தில் குதூகலம் கூடும். ரொம்ப நாளாக இந்த பொருள் தேங்கி கிடக்குதுங்க. பழைய பொருள் தேங்கி கிடக்குது. இந்த பொருள் விற்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்ட்டு ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு தேங்கி கிடந்த பொருள்கள் விற்று அதிக லாபத்தை இந்த நேரம் உங்களுக்கு உண்டாக்கி தரும். புதிய கட்டிடங்கள் கட்டுவீர்கள். சிலர் தொழிலுக்காக புதிய கட்டிடங்கள் கட்டுவீர்கள். அந்த இடத்துல புதிய தொழில் ஆரம்பிப்பீர்கள். தீரா கடன்கள் இருந்தால் தீரும். தீரா பண வரவுகள் இருந்தால் இனி உங்களுக்கு தீர்ந்துவிடும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு பிடிப்பு உண்டாகும். ஒரு உற்சாகம் உண்டாகும். சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கூடும். அதன் மூலியமாக நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுடைய முதலாளி உங்களுக்கு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி தருவார். நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லாட்டி அந்த வேலை முடியாது, அவர் வரணும், அவர் வந்தால்தான் இந்த வேலை முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்துவீர்கள். எப்படி பாருங்க, கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருங்க. வேலை இல்லை என்று தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இனிமேல் வேலைகள் கிடைக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்த கஷ்டங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். உங்கள் விருப்பப்படி இடம் மாற்றம் அமையும். தொழிலில் எனக்கு இங்கே தான் வேலை வேணும், எனக்கு இங்கே இடம் மாற்றம் ஆச்சுன்னா நான் நல்லா இருப்பேன், என் ஊர் சொந்த ஊர் பக்கத்தில் இருக்குதுங்க, செலவில்லாமல் டெய்லியும் போயிட்டு வந்துடுவேன், அந்த மாதிரி எண்ணம் உடையவர்களுக்கு இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில்கள் அமையும். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் நிவர்த்தி ஆகும். மாணவர்கள் நல்லா படிப்பார்கள். மாணவர்களுக்கு கல்வி நிலையில் உயர்வு உண்டு. உயர்நிலை கல்வி மாணவர்களுக்கு அமையும். மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி அமையும். வெளிநாடு போய் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு எண்ணம் உடையவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போய் படிப்பார்கள். விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு இனிமேல் தாங்க லாபமே ஜாஸ்தியாக வரப்போகுது. நீங்கள் செய்யக்கூடிய விவசாயங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். அதுவுமே எள்ளு எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமாக விவசாயம் செய்தால் அந்த விவசாயம் கண்டிப்பாக அதிக லாபத்தை உண்டாக்கி தரும். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலம் நல்ல காலங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லா தொழிலுமே நல்ல புகழை அடையும். அதே மாதிரி உங்களுக்கும் நல்ல புகழ் கிடைக்கும், செல்வங்கள் கூடும். வெளிநாட்டு தொழில் எதிர்பார்ப்பவர்களுக்கு இனிமேல் வெளிநாட்டு தொழில் அமையும்.
அதன் மூலியமாக நிறைய இன்கம் உங்களைய தேடிக்கிட்டு ஒடியாரும். நீண்ட நாளாக இருந்த எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். அதே மாதிரி எண்ணெய் தொழில், லப்பர் தொழில், பெட்ரோல் தொழிலெல்லாம் அதிக லாபங்கள் உண்டாகும். இந்த தொழிலெலாம் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கணும், புதுசாக செய்தால் ஆகாது, ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த தொழில் நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். ஜேசிபி வாங்கலாம், டிப்பர் லாரி வாங்கலாம். தொழிலுக்காக வாகனங்களோ இயந்திரங்களோ வாங்கக்கூடிய நேரத்தை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஏன்னா சனி பகவான் இரும்புக்காரகர், சனி தான் தொழிலுக்கு காரகர், அவர் தான். அதனால் சனி பகவான் உங்களுக்கு நிறையா வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகிறார். இந்த 8ல் அமர்ந்திருக்காருல்ல, யாருங்க? குரு. அந்த குரு பலத்தை விட 6வது வீட்டில் ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் தான் பலமாக இருக்கிறார். அதனால் இந்த 8ல் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய வேலையை மந்தமாகத்தான் செய்வார். ஏன்னா சனி இங்கே நல்ல ஆட்சியாக இருக்கிறார்ல, சொந்த வீட்டில் காற்று ராசியில் ஆட்சியாக இருக்கார். அதனால் அவரை மீறி குருனால நல்ல, அதாவது கெட்ட பலனை எதிர்பார்க்க முடியாது. கெட்ட பலனை குரு பகவான் செய்ய மாட்டார். அதே மாதிரி ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவானும் அமர்ந்து கஷ்டத்தை கொடுத்தாகல்ல, திருமண தடைகள்லாம் கொடுத்தாகல்ல, அவர்னால இனிமேல் கொடுக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் நல்ல திக்கு பலத்தில் ஆட்சியாக அமர்ந்துள்ளார். அதனால் ராகு வேலையும் கேதுவுடைய வேலையும் குரு பகவானுடைய வேலையும் மந்தமாக இருக்கும். அதுவுமே 1/5/2024 பின்னாடி குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார், 9வது வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த குரு பகவானும் 9வது வீட்டுக்கு பெயர்ச்சி ஆன உடனே உங்களுக்கு லாபத்தை தான் வாரி வழங்குவார். ஒன்றும் பயம் இல்லை. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இனிமேல் தான் நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது. நம்ம சித்தர் புலிப்பாணி சொல்வது போல, கனமுள்ள நவமாறு லாபம் 1, கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம், தனமுண்டு பிதிர்த்தோட்டம் சத்துரு பங்கம், தரணிதனில் பேர் வழங்கும் மன்னல் லாபம், குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லன், கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளோன் அப்படின்ட்டு நம்ம சித்தர் புலிப்பாணி சொல்லியிருக்கார்ல. அதனால கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்திகள் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். எல்லா வல்ல இறைவன் அருளால் நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் உடல் நலம், நீளாயில், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் தொழில், மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.